அவ்வளோவா நான் அவசரம் பேசுகிறேன். இதோட நான் என்ன பேச அப்படின்னா, ஒரு மனுஷன் இன்சல்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் யாருமே. ஸோ ரீசெண்டாக நான் ஒரு இன்சிடென்ட் ஃபேஸ் பண்ணேன். ஃபாலோ ஒருத்தங்க பேர் வந்தாங்க. ஒரு மேரேஜ் கிட்ட நான் பஸ் ஏறி நின்றுருக்கேன். மேரேஜ் பண்ண 2 பேர் இருந்தாங்க. 2 ஃபாலோவர்ஸ் நான் அவங்க ஃபாலோவர்னேன். நான் பாண்டிச்சேரி வந்திருக்கோம். நான் கூப்பிட்டேன், என்னன்பா எங்கள் ஊருக்கு வர சொல்லியிருந்தா நான் நிச்சயமாக நான் வெல்கம் வந்திருப்பேன்னு கேட்டிருந்தேன். நான் சொன்னேன், இல்லைண்ணே பரவாயில்லண்ணே. அவர் பார்த்துட்டு என்ன பேசுகிறாங்க. நான் படிச்சு பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்டுடியோ அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோவோட நாங்கள் வாங்கினேன் சொல்லியிருந்தாங்க. அவங்கள பார்க்கணும் வந்தால் சொன்னாங்க. நான் அவங்களை பேசினேன். இப்போ பார்த்து சொன்னாங்க, ஆனால் ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் 7 ஃபங்க்ஷன் அங்கே கூப்பிட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் போயிருந்தேன், 7 போயிருந்தேன். ஸோ 7 மெசேஜ் கூப்பிட்டா போயிருந்தேன். ஸோ போகும்போது சர்ப்ரைஸாக போகும்போது அவங்க வெளில நின்றுதாங்க கூட. அந்த கல்யாண வீட்டு மாப்பிள்ளை சைடு பொண்ணு சைடு நின்றுதாங்க. உள்ளே விடவே இல்லை. நானும் சார் இல்லை சார் 2 பேரும் பாடிச்சது வந்துருவாங்க சார். அவங்களாம் அவங்களாம் கூப்பிட்டா சொன்னேன். ஒத்துக்கவே இல்லை. ஸோ அவன் ஒத்துக்கவே இல்லை. நீ போ நம்பிக்கை இல்லை, நீ வந்து ஓசி சோறு சாப்பிட நினச்சிட்டான். ஓசி சோறு சாப்பிடான்னு நினச்சான் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிட்டாங்க. சார் நானும் வெளிலேருந்து சரி கூப்பிடலாம் பார்த்தேன். வெளிலேருந்து அந்த ஃபாலோவர்ஸ், ஏன்னா அவன் யார் ஃபாலோவர்ஸ்னா யாரும் தெரியல. ஸோ ஃபாலோவர்ஸ் செக் பண்ணுறேன். யார் ஃபோட்டோ செஞ்சால் இன்ஸ்டாகிராம் கால் பண்ணி பார்த்து வந்தே சொன்னாங்க. கால் பண்ணி பேச தெரியும் பார்த்தேன். தெரியவே அதோட அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அது தோணுச்சு, என்ன தோணுச்சு கால் பண்ணலாம் பார்த்தேன். அவனுக்கு தோணவே இல்லை. ஏன்னா எல்லைக்கு வர சொல்லிட்டேன். ஸோ அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணி எதுவுமே காணும். டெஸ்ட் பண்ணல, காலும் பண்ணல, அக்கறையும் பண்ணல. ஸோ அவனுக்கு பாண்டிச்சேரி தெரியல. எங்கள் ஊருக்காரனும் தெரியுது போல. எடுக்கிட்டே பார்த்துட்டு வேண்டே அசிங்கம் பண்ண சொல்லியிருக்காங்க. அவன் வந்து பட் என்னடா அது நம்மளோட ஃபாலோவர் மதிச்சு போயிருக்கோம், இங்கே வந்து அசிங்கம் பண்ணதானே தோணுச்சு. அப்புறம் தோணுச்சு சரி வேணா நம்ம வந்து ஒரு முறையாக கூப்பிட்டா போகணும் போல. எப்படின்னா வாய் பேச கூட போகக்கூடாது தோணுச்சு எனக்கு. ஸோ வாய் பேச போகக்கூடாது தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் தோணுச்சு. ஸோ இதுவே நான் என்ன சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், யாராக இருந்தாலும் அசிங்கம் படுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த வருஷம் முன்னேறலாம் சரியா. இப்படி அண்ணாமலை பார்த்தீங்க, பாஷை பார்த்துருப்பீங்க. ஸோ லோ பேர் ரஜினிகாந்த் அவர் வந்து அசிங்கப்படுத்திருப்பார். வருஷம் பார்த்தா பெரிய ஆள் முன்னேறிப்பார். ஸோ யாரும் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சில பேர் ஃபாலோவர் சொல்கிறோம், என்னோட வீடியோ பிடிக்கல கலாய்ச்சி பண்ணிக்காங்க. ஸோ என்னென்னா பண்ணிக்கலான்னு சொல்லிட்டே வர்றான். நீ என்னன்னா பண்ணிக்கோ, என்னென்னா கலாய்ச்சிக்கோ, கவலையே கிடையாது சரியா. நானா ஃபீல் பண்ணுறான், நான் பெரிய கிடையாது. பட் நீ கலாய்க்கிறதுனால எனக்குலாம் பெரிய அது மாதிரி ஃபீல். நானே 4 ஃபாலோவர்ஸ் கூட 390 393 ஃபாலோவர்ஸாக வச்சுருக்கேன். 4 இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் 4 கூட இல்லை. ஆனால் இதுமே கலாய்க்கிறேன். நான் 1000 ஃபாலோவர்ஸ் நீ எவ்வளோ கலாய்ப்பியோ. ஸோ கலாய்க்கிறது என்ன தோணுதா, நான் பெருசாக பெரிய ஆள் வளர்ற மாதிரி தோணுது. ஸோ நான் பெரிய ஆளாக நான் வளர்ந்து தோணுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நான் யாருமே இன்ஸ்டா பண்ணுங்க. நிச்சயமாக பிடிக்கலாம் ஒதுங்கிடுங்க. இது மாதிரி இந்த கிறுக்கு படம் நீ பண்ணாதீங்க சார், நல்லா இருக்கா யாருமே கேரக்டர் நீங்கள் குறைச்சி அப்படின்னு நினச்சி பார்த்துக்கோங்க சரிங்களா. பார்த்துக்கோங்க. அதான் நான் சொல்கிறேன். நான் ஏற்று சொல்கிறேன், நீ எவ்வளோ டோல் வீடியோ போடு, நீ எவ்வளோ அசிங்கப்படுத்தியோ. என் வீடியோ போட்டா இருப்பேன்டா. நீ டோல் பண்ணுறதுக்காக வீடியோ போடண்டா. 7 10 வீடியோ போடண்டா. உனக்காக வீடியோ போடண்டா. வீடியோ போட்டே இருப்பேன்டா. முடிஞ்சால் எவ்வளோ டோல் பண்ண முடிக்கலாம். ஸோ இதை ஏற்றஸ் சேலஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், வேறு டாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ வேறு டாபிக் கமெண்ட் டிஎம் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் ஓட்டிங் தேங்க்ஸ்.